ஞானகுரு அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசங்களில் பார்த்தோம் என்றால் துணுக்கு துணுக்காகத்தான் இருக்கும். அந்த மூலக்கூறுகளை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் அதனுடைய உட்பொருள்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் அவர் சேர்ப்பிக்கும் விதமே செடிகளுக்கு உரம் போட்டு அதை எப்படி செழித்து வளரச் செய்கின்றோமோ அதை போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை உங்களுக்குள் செருகேற்றி உரம் போட்டது போன்று நல்ல அணுக்களுக்கு அந்த வலிமை சேர்க்கின்றேன் என்றுதான் அடிக்கடி சொல்வார். அதுபோன்ற ஒரு விளக்க உரையைத்தான் இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் காலையிலிருந்து இரவு வரை நாம் முழித்திருக்கும் பொழுது எத்தனையோ பேரை சந்திக்கின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம், நுகர்கின்றோம். இது அல்லாதபடி நம்மை மீறி சிலது நமக்குள் ஊடுருவியும் வருகின்றது. இப்படி ஊடுருவி வந்துவிட்டால் அதை கேள்விப்பட்டால் அல்லது அதை பார்த்தால் அல்லது அதை ஏதோ ஒருவர் சொல்லி நாம் கேட்க நேர்ந்தால் அது என்ன, அது ஏது என்பதை அழுத்தமான உணர்வுடன் கேட்போம். அதாவது பதட்டப்படும்படியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆச்சரியப்படும்படியாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன என்றே புரியவில்லை என்றாலும் அது என்ன, ஏது, அது என்ன ஆயிற்று, அல்லது என்ன ஆயிற்று, அல்லது ஏன் ஆயிற்று, கோபத்துடனோ பதட்டத்துடனோ பயத்துடனோ அல்லது சந்தோஷத்துடனோ அல்லது நம்ப முடியாது, இப்படி எத்தனை அழுத்தமான நிலையில் என்ன ஏது என்று கேட்டறிந்திருப்போம். ஆனால் கேட்கும் பொழுது அது பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த கேட்ட நுகர்ந்த அத்தகைய அழுத்தமான நிலைகள் வந்த உணர்வுகள் நாம் என்ன என்று தெரிந்து விசாரித்து அறியக்கூடிய ஆர்வத்தில் கேட்ட உணர்வுகள் நம் நல்ல குணங்கள் என்று சொல்லுகின்றமே, அல்லது நல்ல அணுக்கள் என்று சொல்லுகின்றமே, அல்லது உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் என்று சொல்லுகின்றமே, அந்த முகப்புகளிலே இது சேர்ந்து விடுகின்றது. அதைத்தான் இந்த உபதேசத்திலே குறிப்பிட்டு சொல்லி, இப்படி நல்ல விஷயமாக இருந்தால், நல்ல பண்புகளாக இருந்தால், நல்ல குணங்களாக இருந்தால் அது நமக்கு ஆரோக்கியமாகவும் நாம் போகும் பாதைக்கு உகந்ததாகவும் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் அதுவே பதற்றப்படும்படியா, பயப்படும்படியா, ஆத்திரப்படும்படியா, எரிச்சல் படும்படியாக இருந்தால் இந்த குணங்களுடைய முகப்புகள் அல்லது அந்த அணுக்களுடைய முகப்புகள் இது இணைந்து விட்டால், என்றால் குணங்கள் என்றாலும் அணுக்கள் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். என்றால் அக்குணத்தின் தன்மைதான் அணுக்களாக விளைந்திருக்கின்றது. அந்த அணுக்களில் தான் இந்த முகப்புகளில் செய்து சேரச் சேர குணங்கள் மாறுகின்றன. அதர்வன ஒன்றுடன் ஒன்று கலவையாக மாறிக்கொண்டே வருகின்றது. இப்படித்தான் அந்த குணங்களுடைய முகப்புகளில் ஒரு மனிதனுடைய குணாதிசயம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம் முன்னணியில் இருக்கும். அதுபோன்று அந்த குணங்களிலே இது அடைப்பட்ட பின் சீராக செயல்படாது. அதற்கப்புறம் கேட்கும் பொழுது ஒன்றும் தெரிந்திருக்காது. ஆனால் நேரம் செல்ல செல்ல இது சேர்ந்து அடுத்து நல்ல அணுக்கள் அதனுடைய செயலை குறைத்து நமக்குள் நலியக்கூடிய நிலையாக ஆகிவிடும். சில பேர் அந்த விஷயத்தை கேட்டாலே மயக்கம் அடையக்கூடிய நிலையோ அல்லது பதட்டம் அடையக்கூடிய நிலையோ அல்லது கேட்ட பின்பு மனம் சலனம் அடையக்கூடிய நிலையோ, சஞ்சலப்படும் நிலையோ, அல்லது கேட்ட பின்பு ஆத்திரமாக இப்படி ஆகிவிட்டதா, இப்படியெல்லாம் நடக்கின்றதா என்றெல்லாம் கூட இந்த உணர்வுகள் நமக்குள் சலசலப்பாகிடும். அதைத்தான் இங்கே சொல்லுகின்ற அந்த முகப்புகள் இப்படி அடைபட்டு விட்டால் இதுதான் இயக்கமாகும். அப்பொழுது நல்ல அணுக்களுடைய வளர்ச்சி கொண்டும் பொழுது நம் உடலில் சோர்வு தன்னை அறியாமலே வரும். இப்படி அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பிற தீமைகள் நம்மை அறியாமலே வருகின்றது. ஏன்னா உயிரிலே பட்டாலும் தீமை என்று நாம் உணர்ந்தாலும் இந்த உணர்வுகள் உடலுக்குள் செல்லும் பொழுது எந்த குணங்கள் கொண்டோமோ அதில் முன்னோட்டமாக இது அடைபட்டு விடுகின்றது. பின் அது தீமை என்று நமக்கு தெரிந்தால் அதை அறிவித்தாலும் நல்லதை அடைபட்டுக் கொள்கின்றது. இப்படி ஒரு கஷ்டம் என்று வருகின்றது, உடனடியாக அதை மாற்ற முடிகின்றதா? ஒரு கடையில் ஒரு பொருளை வேண்டுமென்றால் நாம் காசு கொடுத்து வாங்கி விடலாம். ஆனால் இது நல்லது என்று தெரிகின்றது. ஆனால் அந்த நல்லதை நினைக்க விடாதபடி நமக்குள் மனதிற்குள் ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால் அதை எப்படி மாற்ற முடியும்? அதை உடனடியாக கடையில கொடுத்து வாங்குவது மாற்ற முடியுமா? அதைத்தான் இங்கே விளக்க உரையாக கொடுக்கிறார். இப்படி அடைபட்டு விட்டால் நாம் நல்லது எண்ணினாலும் அந்த நல்லதை செயல்படுத்த முடியாதபடி அல்லது நல்லதை வளர்க்க முடியாதபடி தடையாகின்றது. இன்னும் விளக்கமாக சாமிகள் சொல்லுகின்றார்கள், ஒரு சமையல் செய்கின்றோம், ஒரு சாதாரண மாவு, அரிசி மாவோ மைதா மாவோ கோதுமை மாவு, அதை எடுத்து பிசைகின்றோம். அது ஒரு சுவைதான். ஆனாலும் அதில் ஒரு காரமான சுவையை சேர்த்து விட்டோம் என்றால் அது காரத்தின் தன்மை முன்னாடி வந்து விடுகின்றது. காரத்திற்கு பதிலாக இனிப்பை போட்டோம் என்றால் இனிப்பு முன்னாடி வந்து விடுகின்றது. அது எதை கலக்கின்றோமோ அதுதான் முன்னணியில் வருகின்றது. இதுபோலதான் நம்முடைய நல்ல குணங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த அணுக்களில் நல்ல குணங்கள் இப்படி தீமை செய்யும் உணர்வுகள் அடைபட்டு விட்டால், இணைந்து விட்டால், முகப்புகளில் சேர்ந்து விட்டால் நாம் நல்லதை அடுத்து எண்ண முடியாது, தடையாகி விடுகின்றது. மாவிற்குள் காரத்தை முதலில் போட்ட பின் அதுக்கப்புறம் இனிப்பை சேர்த்தோம் என்றால் அந்த காரத்தை மாற்ற முடியுமா? அதுபோன்றுதான் இங்கே நம் நல்ல குணங்கள் பாழாகக்கூடிய நிலையைத்தான் சுட்டிக்காட்டி இதை மாற்ற வேண்டுமென்றால் அவ்வாறு ஆகாதபடி மாற்றுவதற்கு தீமைகளை அகற்றிய அறிஞானிகள் உணர்வை நம் உடலுக்குள் ஒரு சக்கரம் மூன்று சுழலச் செய்ய வேண்டும். இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்சமே சக்கரம் மூன்று சுழலச் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு புள்ளியிலே ஆரம்பித்து மீண்டும் அதே புள்ளியிலே கொண்டு வந்து சேர்ப்பது கொண்டு தலையிலிருந்து கால் வரையும் நாம் தியானிக்க வேண்டிய முறை இதுதான். அந்த முகப்புகளில் எல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும்.
மகரிஷிகளின் அல்சக்தி பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரொளி பெற வேண்டும் என்று இப்படி உயிர் வழியாக நினைவினை விண்ணிலை செலுத்தி அந்த சக்தி எங்கள் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று ஒரு ரவுண்டு உடல் முழுவதும் இப்படி ஒரு சர்க்குலேஷன், ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 5 தடவை இப்படி செய்தோம் என்றால் ஒரு துணியை நாம் துவைக்கும் பொழுது அலசி எடுப்பது போன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் ஒரு சக்கரம் போன்று சுழன்று ஒரு மத்தாப்பை கொளுத்தினால் எப்படி பொறிகள் கிளம்பி வெளிச்சங்கள் வருகின்றதோ இது போன்ற இந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் பொறிகளாக நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் சேர்ந்து ஒளித்தன்மையாக பிரகாசிக்கக்கூடிய தன்மையாக நாம் முதல்ல சொன்ன அந்த இருளான உணர்வுகள் நாம் நல்ல அணுக்களை முகப்பில் அடைபட்டு இருளடைய செய்யக்கூடிய நிலைகளை ஒரு மத்தாப்பை கொளுத்தியால் எப்படி பொறிகள் கிளம்புகின்றதோ அதுபோன்ற துருவ நட்சத்திரத்தின் உடல் நமக்குள் இது கிளம்பி அந்த ஒளியின் தன்மையாக ஆகி நமக்குள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எப்படி அந்த தீமையான உணர்வு நமக்குள் தீமை செய்யக்கூடிய எண்ணமாக வந்ததோ இந்த நன்மை செய்யக்கூடிய உணர்வு நல்லதை உருவாக்கக்கூடிய நிலையாக முதல்ல சொன்ன மாதிரி அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வரக்கூடிய சக்தியாக நல்லதை வலுவாக நாம் செயல்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான சக்தியாக இது கிடைக்கும். அதைத்தான் செடிகளுக்கு உரம் போட்டது போன்று உங்களுக்கு அடிக்கடி துருவ நட்சத்திரத்தினுடைய உபதேச வாயிலாக கொடுத்து அதற்குண்டான ஊட்டச்சத்தாக உபாயங்களையும் சொல்லி தெளிவுரைகளையும் கொடுத்து மூலக்கூறுகளை சுட்டிக்காட்டி நமக்குள் என்ன இயங்குகின்றது, எது வேலை செய்கின்றது, எதை எப்படி மாற்ற வேண்டும், குரு காட்டியவர்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறேன் என்று ஞானகுரு நமக்கு உபதேசிக்கின்றார்கள். ஆக நாம் நம்முடைய உடல் இருக்கக்கூடிய அணுக்களுடைய முகப்புகள் துருவ நட்சத்திரத்தின் முறையில் இப்படி சுழற்சி முறையில் ரவுண்டு முறையில் அது சக்கரம் போன்று சுழன்று நாம் அடிக்கடி எடுத்து பழக வேண்டும்.